ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டம் விழி சுடரில் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இனி வெற்றி தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குற தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது. நம்ம வெற்றி இப்போ அபிநயாவை புரிஞ்சுக்க போகிறாரு. அபிநயா எந்த தப்பும் பண்ணலை, எல்லா தப்பும் கர்ணாவால் தான் அப்படின்னு தெரிய வரப்போகுது. இந்த இடத்துல வெற்றியோட நிலைமை என்னவா இருக்கும்? வெற்றி எதிர்த்து கேள்வி கேட்பாரா கர்ணாவா அப்படின்னு பார்த்தா, இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக கர்ணாவை எதிர்த்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அபிநயாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாரம் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு யோசிக்க போகிறாரு வெற்றி. இந்த தருணத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு வெற்றி. வெற்றிக்கு அபி தன்னோட அண்ணன்கிட்ட என்னோட பொண்ணு சுடருக்கும் கர்ணாவால் ஆபத்து ஏற்படுமோன்னு பயமாக இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா பேசுனதை கேட்கவும் ரொம்பவே ஷாக்காகிறாரு வெற்றி. அப்போது கர்ணா தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கானா? ஏன் அபி மேலே இவ்வளோ தூரத்துக்கு வெறுப்பாக இருக்கணும்? அவள் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தானே ஜெயிலுக்கு திரும்பவும் போனா. அப்படி இருக்கிறவளை போய் எதுக்கு கர்ணா கடத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு வெற்றி. இதை வெளிப்படையாகவும் சொல்கிறாரு. இந்த தருணத்தில் தான் நம்ம புலி, இங்கே பாடா வெற்றி, உண்மையை சொல்லப்போனால் உன்னோட யோசனை இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அபிநயா தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போது பரோலில் வந்தவங்க திரும்பவும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிருக்க இடத்துல எதுக்கு கர்ணானே கடத்தணும்? என்ன காரணம் இருக்கும்? நீ ஏன் யோசிச்சுப்பாரு. அபி தான் கொலை பண்ணுனா அப்படின்னா அவளை ஜெயில் தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடாமல் எதுக்கு கர்ணானே அபிநயாவை இவ்வளோ தூரத்துக்கு கடத்தி கொடுமைப்படுத்தணும்? வெற்றி கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. கர்ணா கிட்ட ஏதோ மறைமுகமாக ஏதோ தப்பு இருக்குது, நீ அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி புலி சொல்கிறாரு. நீ என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல வெற்றி, என்னதான் இருந்தாலும் அபிநயா தப்பு பண்ணியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு அவங்க கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இப்போ தன்னோட மகளுக்காக யோசிக்கிறாங்கன்னா எப்படி அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இவ்வளோ தூரம் அவங்க இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. தன்னோட பொண்ணை இவ்வளோ தூரத்துக்கு நல்ல பொண்ணை வளர்த்தது மட்டும் இல்லாமல் உன்னை பாரு, கடவுள் எப்படி இருந்தாவது தன்னோட மகள்கிட்ட நீயும் சேரணும் அப்படின்னு நினச்சிருந்தனால தான் நீ சுடர்கிட்ட இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்திருக்க. நீ ஏன் சொல்லியிருக்க வெற்றி, அபியோட அண்ணன் நல்லவர், அவங்க குடும்பம் எந்த விதத்துலேயும் கர்ணாவால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீயே சொல்லியிருக்க. இப்போது அப்படி இருக்கிற குடும்பத்தில் எப்படி வெற்றி கண்டிப்பாக அபிநயா தப்பான பொண்ணாக இருக்கலாம்? இப்போ அப்படி இருந்தால் கண்டிப்பாக சண்முகம் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் நீ சுடரை நினச்சிப்பாரு. சுடர் பாப்பாவோட குணத்தை பார்த்தாலே உனக்கே நல்லா தெரியும். சுடரே இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எப்படி சுடரை பெற்ற அபி எப்படி தப்பானவங்களாக இருப்பாங்க? கொஞ்சமாவது யோசி வெற்றி. கண்டிப்பாக அபிக்கு உன்னோட உதவி தேவைப்படும். நீ தான் அபிக்கு துணையாகவும் இருக்கணும். இப்போ சுடர் பாப்பாவுக்கு அபி தான் எல்லாமே அப்படின்னு உனக்கே இப்போ தெரிய வந்துடுச்சு. இப்போ இந்த தருணத்தில் நீ சுடர் பாப்பாவுக்காகவாது அபி கூட நின்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலி சொல்கிறாரு. இந்த தருணத்தில் தான் வெற்றியும் யோசிக்கிறாரு. புலி சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா கர்ணாவும் இவ்வளோ தூரம் அபியை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படி என்ன அபிநயா கிட்ட இருக்க போகுது? அப்படி இருந்தால் அவையே இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படணும்? அதை கொடுத்துட்டு அவள் வாட்டுக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்க போயிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறார் வெற்றி. அப்போ ஏதோ தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் வெற்றி. இதை எப்படி இருந்தாவது அபிநயா கிட்ட கேட்டு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா ரொம்பவே கஷ்டமாக போகும். அந்த இடத்துல அபிநயா நம்ம மேலே கோவம் தான் படுவா. சுடருக்கும் நம்ம தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கர்ணாவால் எப்படி இருந்தாவது சுடருக்கும் ஆபத்து வரலாம். அப்படின்னு நினைக்கிற மாதிரியே ஏதாவது ஆபத்து சுடருக்கு வந்தால் நம்மளால் கண்டிப்பாக தாங்க முடியாது. அதனால சுடர் இப்போ வரைக்கும் நம்மளோட பொண்ணு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அளவே போதும். அதனால் நம்ம இப்போ மறைக்கிறது தான் நல்லது. இது தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு வெற்றி டிசைட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான நேரத்தில் தான் கர்ணாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா அபிநயா தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கர்ணாவுக்கு ஃபோன் கால் வருது. அப்போ கர்ணா என்ன நினைக்கிறான்னா, அப்போ இவ கடத்தி வச்சிருக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக போலீஸ் நம்மளை தான் கைது பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இவளை போலீஸில் மாட்டி விடுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே முன் வந்து கர்ணா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல தான் போலீஸும் தேடி வந்து அபியை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இந்த தருணத்தில் அபி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு சுடரை விட்டு பிரிஞ்சு போகிறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, அபியை எப்படி இருந்தாவது சுடருக்காக வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முடிவும் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் லாயர் பிரபாகரனையும் வெற்றி பார்க்க போகிறாரு.
பார்த்ததுமே இப்போ லாயர் பிரபாகரன் அபிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கருணாகரன் வீட்டுக்கு இப்போ அப்பப்போ வந்துட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வெற்றி. கண்டிப்பாக அபியை பற்றின உண்மை பிரபாகரனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறார். ஏன்னா அபிநயாவை நம்ம போய் பார்த்தோம்னா கர்ணாவுக்கு சந்தேகம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த தருணத்தில் தான் பிரபாகரனை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் பார்க்குறாரு. பிரபாகரன் வெற்றி கிட்ட வாங்க சார், என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் வெற்றி உங்களுக்கு அபியை தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்க போகிறாரு. அபியை நம்மளுக்கு தெரியும்னு எப்படி வெற்றிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் பிரபாகரன். என்னங்க வெற்றி, இப்போ புதுசாக இருக்கே வெற்றி, நீங்கள் அபியை பற்றி கேட்குறதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கே, நீங்கள் எப்போவுமே அபியை பற்றி கேட்க மாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பிரபாகரன். இங்கே பாருங்கள் பிரபாகரன், எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. சுடர் என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் இப்போ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அபிநயா 10 வருஷம் மறைச்சி வச்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அபி ஜெயிலுக்கு போகிற நிலைமையில் இருந்தோம் எதுக்கு கர்ணா கடத்தணுன்ற கேள்வியும் என் மனசில் இருக்குது. இப்போ என்னதான் பண்ணுறது? நான் சுடருக்காக எப்படி இருந்தாவது அபி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி பிரபாகரன்ட்ட கேட்குறாரு. அதுக்கு பிரபாகரன் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அபிநயா பார்வதியை கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த தருணத்தில் தான் பார்வதி ரூமில் ஏற்கனவே கத்தியெல்லாம் குத்தப்பட்டு தான் இருந்தாங்க. அந்த தருணத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கத்தியை எடுத்து பார்வதியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடுக்க முயற்சி பண்ணும்போது தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிதான் கொலை பண்ணா அப்படின்னு நீங்கள் சாட்சியும் அவளுக்கு எதிராக சொல்லிட்டீங்க. இப்போ அவங்களால 10 வருஷ தண்டனை அவங்க மட்டும் இல்லைங்க, உங்கள் பொண்ணான சுடரும் அனுபவிச்சிருக்கா. கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணாக இருந்து உங்களை நம்பி வந்த காரணத்துக்காக அபி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கா. தப்பே பண்ணாதான் சுடர் 10 வருஷம் ஜெயிலில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பா. நினச்சி பாருங்கள் வெற்றி. உண்மையை சொல்லப்போனால் அபி மேலே தப்பே கிடையாது. அதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போ சரியான ஆதாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கர்ணா வீட்டுக்கே வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஆதாரம் கிடைச்சா போதும் வெற்றி. கண்டிப்பாக நான் அபிநயாவை ஜெயிலேருந்து விடுவிச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன். யாருக்காக இல்லைனாலும் நான் சுடருக்காக இதை செய்யணும் அப்படின்னு தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் பிரபாகரன் சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே கஷ்டமாக போயிடுது வெற்றிக்கு. என்னால் என்னை நம்பி வந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு என்னோடய பொண்ணு தப்பே பண்ணாமல் 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் அவளும் அனுபவிச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணணும்னா கண்டிப்பாக அபிநயாவை ஜெயிலேருந்து விடுவிக்கிறதுக்கு நான் ஆதாரங்களை ரெடி பண்ணணும். அப்போ நான் கர்ணாவோட கூட இருந்து அவனை கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு வெற்றி. வரப்போகிற எபிசோடில் பிரபாகரனும் வெற்றியும் இணைஞ்சு எப்படி இருந்தாவது ஆதாரத்தை கண்டுபிடிப்பாங்களா? ஆதாரத்தை கண்டுபிடிச்சாலும் அபிநயாவை எப்படி இருந்தாவது வெளியே கூட்டிகிட்டு வரணும்னா வெற்றி ரொம்பவே போராடி ஆகணும் கர்ணா கிட்ட. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இனி எந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வெற்றி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.